வணக்கம் ஸ்பைசி. ஒரு அழகான ஃபீல் குட் மூவி இது. இந்தியா பையன், பாகிஸ்தான் பையன், இந்த 2 பேருக்கு இருக்கிற அழகான நட்பு. அடுத்து ஒரு இந்தியா பையனுக்கும் பாகிஸ்தான் பொண்ணுக்கு இருக்கிற அழகான லவ் பத்தி இந்த படத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஹீரோ இக்பால் இந்தியாவில் இருக்கிற பஞ்சாபை சேர்ந்தவன். ஹீரோவோட ஃப்ரெண்டு ஷெராஃப் பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாபை சேர்ந்தவன். 2 பேரும் வெளிநாட்டு வேலைக்காக துருக்கி பார்டருக்கு வராங்க. அங்க வச்சு இக்பால், ஷெராஃப் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. திருட்டுத்தனமா பார்டர் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்கன்னு துருக்கி போலீஸ் பாகிஸ்தான் போலீஸ் கிட்ட இக்பால் அனுப்புறாங்க. இக்பால் அங்கேருந்து தப்பிக்கிறாரு. அங்க அங்க ஷெராப் வீட்டில் அவன் கூட தங்குறாரு. பாகிஸ்தான் இந்தியா எல்லா பிரச்சனை காரணமா இந்தியா போக முடியல இக்பாலால. ஒரு ஏஜென்ட் மூலமா நேபாள் வழியா இந்தியா போக ரெடி பண்றாங்க. பாஸ்போர்ட் எடுக்க பணம் தேவை. அதுக்காக இக்பால், ஷெராப் 2 பேரும் அந்த ஊர் பெரிய பணக்காரர் சௌத்ரி வீட்டில் போய் வேலைக்கு சேர்றாங்க. சௌத்ரிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, பேர் மார்வி. குழந்தைத்தனம் இருக்கிற அந்த பொண்ணு. இக்பால் அந்த பொண்ணோட இன்னசென்ட்டை புரிஞ்சுக்கிறாரு. மார்விக்கு இக்பாலை பிடிக்குது. சௌத்ரி மார்வி பாகிஸ்தான்ல காஷ்மீர்ல பெரிய பணக்கார மாப்பிள்ளைய பேசி முடிக்கிறாங்க. அந்த ஃபேமிலிக்கு சௌத்ரியோட பணம் சொத்து மேல கூறி மார்வி இக்பால் சொல்றதை கேட்கறது. மார்விக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு பிடிக்கல. காஷ்மீர் பணக்கார இக்பால் கிட்ட பேசி இந்த கல்யாணம் நடந்தா உனக்கு நிறைய பணம் தங்கம் தரேன்னு சொல்றாரு. இந்தியா போக பணம் தேவை, அதுக்காக இதை ஒத்துக்கிறாரு. மார்வி காஷ்மீர் மாப்பிள்ளை நிச்சயம் அப்போ அந்த மாப்பிள்ளை முரட்டுத்தனமா நடந்துக்கிறாரு. மார்வி பயந்து தண்ணியை மூஞ்சில ஊத்திர காஷ்மீர் மாப்பிள்ளை மேல. மாப்பிள்ளை மார்வி அடிக்க போகும்போது இக்பால் ஹீரோவா மாறி மாப்பிள்ளையை தள்ளி விட்டுறாரு. இக்பாலுக்கு மார்வி மேல காதல் வந்துடும். மார்வி அம்மா பாட்டி இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான்னு இக்பாலுக்கு மார்வியை கல்யாணம் பண்ண முடிவு பண்றாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன்ல இக்பால் இந்தியாவை சேர்ந்தவன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது? இக்பால் இந்தியா போனாரா? இக்பால் மார்வி காதல் என்ன ஆச்சு? இது எல்லாம் தான் ஷான்குட் படத்தோட கதை. ஒரு நல்ல ஃபீல் குட் படமாக ஸ்டார்ட் ஆகி கிளைமேக்ஸோட போச்சு. பட் கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கல. ஆனால் படம் பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. போய் படம் பாருங்க. இந்த படத்தில் லவ்வை விட ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இம்பார்ட்டன்ட் சூப்பராக காட்டியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது அழகாக தெரியுது. பாகிஸ்தான்காரங்கெல்லாம் கெட்டவங்கன்னு இதுவரை நான் பார்த்த படங்களில் காட்டியிருக்காங்க. ஆனால் இதில் நல்லவங்களாக காட்டியிருக்காங்க. அது அருமையாக இருக்குது. இக்பால் ஷெராப் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு ராயல் சல்யூட். 1000 ஃபயர் விடலாம். படம் ரொம்ப அருமையாக இருக்குது. போய் பாருங்கள்.